அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு ஆடி 18ஆம் பெருக்கான இன்று இப்படித்தான் வருடம் செய்கிறீர்களா? இதை முதலில் நிறுத்துங்கள். இந்த ஒரு பொருளை வைத்து இப்படி செய்யுங்கள், அடுத்த வருடம் நீங்களே அசந்து போவீர்கள் என்ற வகையில் ரிஷபராசினியர்கள் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இந்த ஆடி 18ஆம் பெருக்கினுடைய சிறப்புகள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஆடி 18ஆம் பெருக்க பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் ஆடி 18ஆம் பெருக்கு எப்போது செல்வம் மகிழ்ச்சி பெருக வழிபடும் சரியான முறை என்ன என்று பார்க்கும்போது ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டு போற்றி கொண்டாடுவதைப் போல் பெண்ணின் வடிவமாக கருதும் நதிகளையும் போற்றி மரியாதையும் நன்றியும் செலுத்தும் முக்கியமான நாளாக ஆடிப்பெருக்கு கருதப்படுகிறது. குறிப்பாக காவிரி தாயை வழிபட்டு பாவங்கள் நீக்கி மகிழ்ச்சி ஆயுள் அனைத்து நலன்கள் பெருக வேண்டும் என வழிபாடும் சிறப்புக்குரிய ஒரு நாளாதான் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குது. இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் ஆடிப்பெருக்கு மிக முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தின் 18ஆம் நாளில் கொண்டாடப்படுகிறது. அதனால் இதை ஆடி 18ஆம் பெருக்கு என்று சொல்வது உண்டு. குறிப்பாக இது நிலத்திற்கும் பூமியை செழிக்க வைக்கும் நீர்நிலைகளுக்கும் நன்றி செலுத்தும் ஒரு புண்ணிய நாளாகும். இந்த ஆடி 18ஆம் பெருக்கு ஏன் நாம் கொண்டாடுகிறோம் என்று பார்க்கும்போது கங்கை நதி தன்னுடைய பாவங்களை போக்க கிருஷ்ண பகவானிடம் சென்று வழி கேட்டது. கிருஷ்ணர் காவிரி ஆற்றில் கலக்கச் சொன்னார். காவிரி ஆறு கிருஷ்ணரிடமிருந்து பாவங்களை போக்கும் சக்தியை பெற்றது. இதனால் சந்தோஷமாக விஷ்ணு இருக்கும் இடங்களுக்கு சென்றது. ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கம் இடங்களுக்கு போய் ரங்கநாதரை வணங்கியது. இந்த நிகழ்வுதான் ஆடிப்பெருக்கு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யும். காவிரி ஆற்றில் நிறைய தண்ணீர் வரும். விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விவசாயிகள் வழிபடுவது உண்டு. சிலப்பதிகாரத்தில் ஆடி 18 முக்கியத்துவத்தை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். ஆடி மாதம் சூரியன் கடகராசியில் பயணிக்கும் நேரம். இது விவசாய வேலைகளுக்கு முக்கியமான நேரம். மழை நிறைய பெய்து ஏரி குளம் எல்லாம் நிரம்பி வழியும். விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். இதனால் விவசாயிகள் அடுத்த விவசாயத்திற்கு நிலத்தை தயார் செய்வார்கள். ஆடி பட்டம் தேடி விதை என்று பெரியோர்கள் சொல்லும் வழக்கம் உண்டு. இந்த நாளில் நீர்நிலைகளையும் நிலத்தையும் வழிபட்டு விவசாய பணிகளை துவங்கினால் விவசாயம் செழித்து வரும் என்பது நம்பிக்கை. ஸ்ரீரங்கம் கோவிலிலிருந்து ரங்கநாதர் அம்மா மண்டபம் படித்தறிக்கு எழுந்தருள்வார். அது மட்டுமில்லாமல் காவிரி ஆற்றிற்கு புடவை, கம்மல், கருப்பு மணி, தாலி கயிறு, வெற்றிலை பாக்கு, பழங்கள் எல்லாம் வைத்து சீர்கொடுக்கும் வைபவம் நடக்கும். இந்த பழக்கம் இன்றும் தொடர்ந்து வருகிறது. இதனால் காவிரி தாயை ரங்கநாதரின் தங்கை என்று கூறுவார்கள். ஆடிப்பெருக்கு அன்று பெண்கள் புது தாலி கயிறு மாற்றி தங்களின் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைப்பதற்காக வேண்டிக் கொள்வார்கள். ஆடிப்பெருக்கு அன்று காவிரி ஆற்றிற்கு சென்று பூஜை செய்து வழிபடுவார்கள். பூ, பழம், சாப்பாடு எல்லாம் காவிரி அன்னைக்கு படைப்பார்கள். புதிதாக திருமணமானவர்கள் தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு வணங்கி வழிபடுவார்கள். இந்த நாளில் காவிரி புனித நீராடினால் பாவம் போகும், செல்வ வளமும் ஆரோக்கியமும் பெருகும் என்பது ஐதீகம். இந்த நாளில் தங்கம் உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்கினால் பெருகும் என்பது நம்பிக்கை. காவிரி கரைக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு அருகிலுள்ள நீர்நிலைகளுக்கு சென்று வழிபடுவது உண்டு. புதிதாக திருமணமான பெண்களுக்கு தாலி பெருக்கி போடும் வைபவம் இந்த நாளில் நடத்துவார்கள். மக்கள் குளக்கரைகளிலும் காவிரி அன்னையை நினைத்து பூஜை செய்து வழிபடுவது உண்டு. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ஆடி பெருக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரம் இணை நாளில் ஆடி பெருக்கு வருகிறது. அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியதாக இருந்தாலும் இந்த நாளில் மகாலட்சுமியை வழிபடுவதால் செல்வ வளம் பெருகும். இந்த ஆடி பெருக்கு என்ன செய்தால் புண்ணியம் ஐஸ்வர்யம் பெருகும் என்று பார்க்கும்போது ஆடி மாதத்தின் 18ஆம் நாளில் 6 குளங்கள் பொங்கி வரும். இந்த நாளில் நாமும் நீர்நிலைகளை வழிபட்டால் நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வமும் பொங்கி வரும் என்பது ஐதீகம். ஆடி பெருக்கு அன்று நாள் செய்யும் காரியங்கள் நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும். இது தெய்வங்களின் ஆசையை மட்டுமின்றி முன்னோர்களின் ஆசையையும் பெறுவதற்கு
கிடைப்பதற்குரிய நாளாக கருதப்படுகிறது. 2 மடங்கு பலன்களை தரும் ஆடிப்பெருக்கு நன்னாளில் எந்தெந்த காரியங்களை செய்தால் வீட்டில் ஐஸ்வர்யம் புண்ணியம் பெருகும் என்பதையும் தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஆடிப்பெருக்கு என்பது பெருக்கத்திற்குரிய சிறப்பான நாளாகும். ஆடி மாதத்தில் நாம் என்ன செய்தாலும் அது இறைவனை சென்றடையும். அந்த செயலுக்கான பலன்கள் நமக்கு 2 மடங்காக கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. அப்படி ஆடிப்பெருக்கில் என்ன வேண்டி வழிபாடு செய்கிறார்களோ அதற்கான பலன் பல மடங்காக கிடைக்கும். இந்த நாளில் நீர்நிலைகள் பொங்கி வரும் என்பது ஐதீகம். நீருக்கு நன்றி செலுத்தும் நாளாக ஆடிப்பெருக்கு சொல்லப்பட்டாலும் நமக்கு பல மடங்கு ஐஸ்வர்யத்தையும் புண்ணியத்தை தரக்கூடிய நாளாகும். ஆடிப்பெருக்கில் சில குறிப்பிட்ட காரியங்களை செய்தால் ஐஸ்வர்யம் புண்ணியம் பெருகுவதுடன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பல மடங்காக கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த ஆடிப்பெருக்கு அன்று செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது ஆடிப்பெருக்கில் ஆற்றங்கரை குளக்கரை சென்று தீபம் ஏற்றி வழிபடலாம். புனித நீராடி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்களை இன்றைய நாளில் தாராளமாக செய்யலாம். திருமணமான பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். மற்ற சுமங்கலி பெண்களுக்கு தாலி கயிறு தானமாக கொடுக்கலாம். அது மட்டுமில்லாமல் கன்னியாக பூஜை செய்யலாம். நீர்நிலைகளில் கரைகளில் விளக்கேற்றி மகாலட்சுமி பூஜை செய்யலாம். வீட்டில் பாயாசம் களி வடை ஆகியவை செய்து சுவாமிக்கு படைத்து வழிபடலாம். அது மட்டுமில்லாமல் சுவாமிக்கு பலவிதமான கலவை சாதம் பழங்கள் இனிப்பு வகைகள் போன்றவை படைத்து வழிபடுவது உண்டு. சுமங்கலி பெண்கள் தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும், தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும், அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என பூஜை செய்வார்கள். கோ பூஜை செய்யலாம். கோசாலைகளுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து விநாயகர் வழிபாடு செய்யலாம். முதலில் விநாயகர் வழிபாட்டினை செய்த பிறகே மற்ற வழிபாடுகளை செய்ய வேண்டும். இதனால் வாழ்வில் வெற்றிகள் பெருகும். அம்பாளுக்கு வேப்பிலை மாலை கட்டி சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு செய்து வைத்து படைத்து வழிபடலாம். அது ஆடிப்பெருக்கு அன்று வீட்டில் தினசரி சமையலுக்கு பயன்படுத்தும் பொருட்கள் குறையாமல் இருக்கும்படி வாங்கி நிரப்பி வைக்க வேண்டும். ஆடிப்பெருக்கு அன்று நகை வாங்க முடியாதவர்கள் மஞ்சள் கிழங்கு சிறிதளவு வாங்கி வைக்கலாம். தங்கத்திற்கு இணையான மஞ்சள் வீட்டில் செல்வத்தை பெருக செய்யும். ஆடிப்பெருக்கு அன்று குபேரருக்கு குபேர நாணயங்கள் வைத்து அர்ச்சனை செய்து குபேர பூஜை செய்து வழிபடுவது சிறப்பானது. சூரியன் புதன் சேர்க்கை நடைபெறும் நாளே ஆடிப்பெருக்கு என்பதால் நவதானியங்களை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம். நவதானியங்களை மண்ணில் விதைக்கவும் செய்யலாம். அதேபோல் மகாபாரத போர் நிறைவடைந்து தர்மம் நிலைநாட்டப்பட்ட நாளும் இந்த ஆடி 18 என புராணங்கள் சொல்கின்றன. இதனால் இன்றைய தினம் பாகவதம் பகவத்கீதை வாசிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி 18 அதாவது ஆடிப்பெருக்கு ஒரு முக்கியமான தமிழ் பண்டிகையாகும். இது ஆடி மாதம் 18ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் நதிகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மக்கள் வழிபாடு செய்கிறார்கள். இது இயற்கையின் வளமை மற்றும் நீரின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது. ஆடிப்பெருக்கு ஏன் நாம் கொண்டாடுகிறோம் என்று பார்க்கும்போது ஆடி மாதம் மழைக்காலம் என்பதால் ஆறுகள் நிரம்பி வழியும். இந்த நீரின் வளமை நன்றி தெரிவிக்கும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஆடிப்பெருக்கு விவசாயத்திற்கு ஒரு முக்கியமான நாளாகும். இந்த நாளில் பெண்கள் நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து பின் விவசாய நிலங்களில் விதை விதைப்பார்கள். இதனால் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வதற்கு ஏற்ப இன்றைய நாளில் விதை விதைப்பதன் மூலமாக உங்களுக்கு விளைச்சல் அதிகப்படியாக இருக்கும். இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குங்க. அதனால் விவசாயம் பெருகும் என நம்பப்படுகிறது. அதேபோல் இந்த நாளில் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி ஆற்றில் நீராடி கடவுளை வழிபட்டு உணவருந்தி மகிழ்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்க இருக்கு. ஆடிப்பெருக்கு மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் திருமணம் போன்ற சுப காரியங்களை செய்ய உகந்த நாளாகவும் அமைகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று பார்க்கும்போது மக்கள் ஆற்றில் நீராடி சூரியனுக்கு அர்ச்சனை செய்து காவிரி தாயை வணங்குவார்கள். நீர்நிலைகளில் கரைகளில் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது இந்த நாளில் முக்கிய அம்சமாகும். பெண்கள் மஞ்சள் கயிறு மாற்றி தாலி பெருக்கு செய்வார்கள். மேலும் சிலர் நீர்நிலைகளில் மலர் தூவி வழிபடுவார்கள். இந்த நாளில் பெண்கள் கூழ் செய்து அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்பார்கள். மேலும் மஞ்சள்
குடும்பத்துடன் இன்றைய நாளில் உணவு சமைத்து ஆற்றங்கரையில் உணவருந்துவார்கள். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் ஆடிப்பெருக்கு பெருகும் என்பது ஐதீகம். அந்த வகையில் இன்றைய நாளில் நீங்கள் என்னவெல்லாம் செய்கிறீர்களோ அவை அனைத்தும் பெருகும் என கூறப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய நாளில் நீங்கள் தங்கம், வெள்ளி அல்லது முக்கியமான பொருட்கள் வாங்கும்போது அவை பெருகும். அவற்றை வாங்க முடியாதவர்கள் இன்றைய நாளில் மஞ்சள் ஆகியவை வாங்கி வைப்பதன் மூலமாகவும் செல்வமும் சௌபாகியங்களும் நிறையும் என கூறப்படுகிறது. அதே போல இன்றைய நாளில் கூடுமான வரைக்கும் ஒருவேளை உங்களுக்கு கடன் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைப்பதற்கான ஒரு சிறு தொகையை அவர்களிடம் கொடுக்கும் போது அந்த தொகை விரைவில் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல் நீங்கள் கடன் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் என்ற நாளை தவிர்ப்பது மிக மிக நல்லதுனா. ஏன்னா இன்றைய நாள் நீங்கள் வாங்கக்கூடிய கடன் மேலும் பெருகும் என்பதால இன்றைய நாளில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது என கூறப்படுகிறது. அதே போல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதனத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் பலம் பெற்றிருக்கிறார். குடும்பஸ்தானமும் அது என்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் நிலவக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. தனக்காரகனான குருவும் அதே ஸ்தானத்தில் இருப்பது சால சிறந்தது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி ராகு இருக்கிறார்கள். தொழிலில் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை இது சுட்டிக்காட்டுது. அது மட்டுமில்லாமல் கவனக்குறைவான செயல்கள் நஷ்டத்தை தந்து விடுங்க. அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க. அதே போல் சில சுப செலவுகள் உண்டு. சுபகாரிய முயற்சிகள் பலிக்குங்க. வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு எதிர்பாராத பணவரவு நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கு அதற்கான முயற்சிகளை இந்த நாள்ல நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் வீண் அலைச்சல்களும் கற்பனையான கவலைகளும் மனதில் இருக்குங்க. தாயினுடைய உடல்நிலையில கவனமாக இருங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. பூர்வீக சொத்தில் இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு. அதே போல் பாக பிரிவினை சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்று வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.